ஒரு அடர்ந்த காட்டினுள் சிங்கமும் நரியும் நண்பர்களாக ஒரு ஆற்றங்கரையின் ஓரமாக உள்ள குகைக்குள் வசித்து வந்தனர். அந்த குகையினுள் வழியாக வரும் ஒரு எருமை ஒன்றை வேட்டையாட வேண்டும் என்றுதான் அதனின் விருப்பம். அதை சிங்கம் ஒன்று கர்ஜித்து அதை வேட்டையாடியே ஆக வேண்டும் என்று கர்ஜித்தது. அந்த எருமையோ மிகவும் புத்திசாலியானது. அந்த வழியே புற்களை மேய்ந்து கொண்டு அந்த குகையை பார்த்து உற்று நோக்கியது. இந்த குகையை சிங்கம் நரியிடமிருந்து எப்படியாவது நம் இருப்பிடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த எருமையின் திட்டம். ஏனென்றால் அந்த குகை மலைக்கும் இடிக்கும் மிக அற்புதமான இடம். அது மட்டுமல்ல, அங்குதான் நீரூற்று இருக்கின்றது. சிங்கமும் நரியும் வேட்டையாட சென்று விட்டது. இதுதான் நற்சமயம் என்று யோசித்த எருமை அந்த குகையை ஆக்கிரமித்து விட்டது. சிங்கம் வேட்டையாடி முடித்துவிட்டு நீர் பருகிவிட்டு வரும் சமயத்தில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. குகைக்கு நெருங்கியவுடன் எருமை பேச ஆரம்பித்தது. என்ன, இப்பொழுதுதான் ஒரு எருமையை நரி அனுப்பி வைத்தது, அது பற்றவில்லை என்று கூறியதும் சிங்கத்தை அனுப்பி வைப்பேன் என்று கூறியது. அதோ அந்த சிங்கம் இதுதானா என்று கருப்பு புலி வேடம் அழிந்து அந்த சிங்கத்தை அச்சுறுத்தி பயமுறுத்தி மிரள வைத்து ஓடவிட்டது. எருமையின் புத்திசாலித்தனத்தால் இதோ இந்த கருப்பு புலி